யூகேல நீங்கள் நர்ஸாக வேலை பார்க்கணுன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் எதுனா ஐஎல்ஸ் அகாடமிக் இல்லட் ஓஇடி ஃபார் நர்சஸ். இது ரெண்டு எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். இதில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் நம்ம யூகே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்னொரு எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். இந்த எக்ஸாம் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாம். ஆனால் கிளப்பிங் என்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த கிளப்பிங் எப்படி பண்ணலாம், என்ன ரிக்வயர்ட் ஸ்கோர் தேவைப்படுது கிளப்பிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஊருக்கு வாங்க. ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அண்ணன் தமிழா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிளப்பிங் ஸ்கோர் ஃபார் யூகே நர்சஸ். இப்போ நீங்கள் யூகேல வந்து வேலை பார்க்கணுன்னா ஐஎல்ஸ் அகாடமிக் இல்லாட்டி ஓஇடி எழுதணும்னு நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் அதில் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா எத்தனை எக்ஸாம் வேணாலும் நம்ம எழுதலாம். அந்த ஸ்கோர்ஸை வந்து கிளப் பண்ணலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்க, அதில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ரெண்டாவது வாட்டி எழுதுறீங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டுமே கம்பைன் பண்ணி அதில் வர ரிசல்ட்டை வச்சு உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு பாஸ் ரிசல்ட்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த ரிசல்ட்டை வச்சு யூகே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட், ஸ்கோரை வந்து கிளப் பண்ணுறது. பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாசிங் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஐஎல்ஸ் அகாடமிக்லேயும் ஓஇடிலையும் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஐஎல்ஸ் அகாடமிக்கில் பாசிங் ஸ்கோர் என்னென்னா லிசனிங்கில் வந்து 7 இருக்கணும், ரீடிங்கில் 7 இருக்கணும், ரைட்டிங்கில் 6.5 இருக்கணும், ஸ்பீக்கிங்கில் 7 இருக்கணும். ஸோ ஓஇடியில் வந்து பாசிங் ஸ்கோர் என்னென்னா லிசனிங் பி, ரீடிங் பி, ஸ்பீக்கிங் பி, ரைட்டிங் C+. ஸோ இதுதான் பாசிங் ஸ்கோரு. இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ், நீங்கள் யூகே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமில் நீங்கள் எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிசனிங் ரீடிங்கில் ஃபெயில் ஆகிட்டீங்க, ரைட்டிங் ஸ்பீக்கிங்கில் பாஸ் ஆகிட்டீங்க. இப்போ செகண்ட் எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதில் வந்து லிசனிங் ரீடிங் பாஸ் ஆகிட்டீங்க, ரைட்டிங் ஸ்பீக்கிங் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா இதை நீங்கள் கிளப் பண்ண போகும்போது அந்த 4 இதுவுமே பாசிங் க்ரைட்டீரியா கீழே வந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். ஸோ அதை எப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். என்னென்ன க்ரைட்டீரியா அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இந்த கிளப் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதின எக்ஸாம் வச்சுட்டு தேர்ட் எக்ஸாம் எழுதுறோம்ல, செகண்டை விட்டுருவோம், தேர்டு அந்த ஃபஸ்ட்டும் தேர்டை வச்சு கிளப் பண்ணலாமா அப்படின்றதுலாம் கிடையாது. அதுக்குன்னு சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது கிளப் பண்ணுறதுக்குன்னு. அதுதான் இப்போ என்னென்ன க்ரைட்டீரியாஸ்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னா 2 டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் கிளப்பிங்க்கு நீங்கள் கொண்டு வருவீங்க. ஸோ அந்த 2 டெஸ்ட் ரிசல்ட்ஸுமே வித்தின் 12 months பீரியடுக்குள்ளே இருக்கணும். அது வந்து நம்ம ரிசல்ட் கிடையாது, நம்ம எக்ஸாம் எழுதுகிற டேட். அந்த 2 டேட்டுமே 12 months பீரியடுக்குள்ளே இருக்கணும். சப்போஸ் நான் இந்த வருஷம் 2025 ஜான்வரியில் எக்ஸாம் எழுதுகிறேன், அதில் சில இதில் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அடுத்த கிளப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த 2வது டெஸ்ட்டு வந்து வர டிசம்பருக்குள்ளே நான் எழுதியிருக்கணும். நான் ஜான்வரி எழுத முடியாது, ஏன்னா அது 12 monthsக்கு மேலே ஆகிடும். ஸோ 12 monthsக்குள்ளே நான் அந்த 2 டெஸ்ட்டும் நான் எழுதியிருக்கணும் இந்த கிளப்பிங்க்கு நான் கொண்டு போகிறதுக்கு. செகண்ட் என்னென்னா, இப்போது நீங்கள் ஏதோ ஒரு கிளப்பிங் ஸ்கோர் கொண்டு போய் நீங்கள் என்எம்சியில் கொடுக்குறீங்க. நீங்கள் என்எம்சிக்கு கொண்டு போகும்போது அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த எது வெரிஃபை பண்ணுவாங்கன்னா உங்களோட டெஸ்ட் ரிசல்ட்டு வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் சென்டர் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டெஸ்ட் டேட்ஸ் வந்து வித்தின் 2 yearsஆக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. 2 yearsக்கு மேலே உங்களோட அந்த 2 டெஸ்ட் டேட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேர்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் 2 டெஸ்ட் எழுதுறீங்களா, அந்த 2 டெஸ்ட்டுமே அந்த 4 டொமைனுமே நீங்கள் எழுதியிருக்கணும். அதாவது லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங். அந்த 2வது டெஸ்ட்லையுமே லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங். அந்த 4 நீங்கள் 2 எக்ஸாம்லேயுமே கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கணும். தனித்தனியாக நம்ம எழுதி அதை கிளப் பண்ண முடியாது. 4வது என்னென்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதில் என்னென்னா அந்த 4 டொமைன் இருக்குல்ல. ஸோ டொமைன்னா லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், இந்த 4 டொமைன் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம கிளப்பிங்க்கு வந்து 2 ரிசல்ட் கொண்டு போகிறோம். ஸோ இது ரிசல்ட் 1, இது ரிசல்ட் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இந்த 2 இதில் வந்து அந்த ஈச் டொமைன் எதுலையாவது ஒன்றுத்தில் நீங்கள் பாஸ் ஆகியிருந்துருக்கணும் கிளப்பிங் ஸ்கோர் பண்ணணுன்னா. ஓகேங்களா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் லிசனிங் 6.5 சரியா, அப்போ இது ஃபெயிலு ஐஎல்ஸ் அகாடமிக்கில். ஸோ இதில் நீங்கள் லிசனிங் 7, ஸோ இது பாஸு, அப்படி தானே? ஸோ இதை வந்து நீங்கள் கிளப்பிங் கொண்டு போகலாம். அதே மாதிரி தான்
இந்த டெஸ்ட்டில் வந்து லிசனிங் ரீடிங் ஸ்பீக்கிங் ரைட்டிங், இந்த டெஸ்ட்லையுமே லிசனிங் ரீடிங் ஸ்பீக்கிங் ரைட்டிங். ஸோ இந்த 2 டெஸ்ட்லையுமே ஈச் டொமைன் எதர் இதுலையா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இல்லாட்டி செகண்ட் டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பாஸ் மார்க் எடுத்துகிட்டு இருக்கணும். அந்த 7 லிசனிங் ரீடிங் ஸ்பீக்கிங்கில், ரைட்டிங்கில் 6.5. ஸோ இதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் அந்த பாஸ் மார்க் எடுக்கலை அப்படிங்கிற இருந்துச்சுன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கிளப்பிங் ஸ்கோருக்கு. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5வது என்னென்னா மினிமம் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஐஎல்ஸ் அகாடமிக்லேயும் இருக்குது, ஓஇடிலையும் இருக்குது. ஸோ அந்த மினிமம் ஸ்கோர் வந்து இருக்கணும். அது கீழே இருந்துச்சுன்னா அவங்க வந்து கிளப்பிங்க்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மினிமம் ஸ்கோர் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐஎல்ஸ் அகாடமிக்கில் மினிமம் ஸ்கோர் என்னென்னா லிசனிங்க்கு 6.5, ரீடிங்க்கு 6.5, ஸ்பீக்கிங்க்கு 6.5, ரைட்டிங்க்கு 6. ஓஇடியில் வந்து மினிமம் ஸ்கோர் என்னென்னா லிசனிங்க்கு C+, ரீடிங்க்கு C+, ஸ்பீக்கிங்க்கு C+, அண்ட் ரைட்டிங்க்கு C. ஸோ இந்த மினிமம் ஸ்கோர் அந்த கிளப்பிங் ஸ்கோரில் இருக்கணும். அதே போல் இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்டில் சொன்னது போல் ஏதாவது ஒரு ரிசல்ட்டில் அந்த ஈச் டொமைனில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். கடைசி பாயிண்ட் என்னென்னா இப்போ 2 டெஸ்ட் இருக்குல்ல, டெஸ்ட் 1, டெஸ்ட் 2. ஸோ இந்த டெஸ்ட் 1 வந்து ஓஇடி ஆகவும் இந்த டெஸ்ட் 2 வந்து ஐஎல்ஸ் அகாடமிக்காகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் சப்போஸ் கிளப்பிங் பண்ணணும்னா, ஸோ கிளப்பிங் பண்ணணும்னா டெஸ்ட் 1ம் ஓஇடியாக இருக்கணும், டெஸ்ட் 2ம் ஓஇடியாக இருக்கணும். இல்லாட்டி டெஸ்ட் 1ம் ஐஎல்ஸாக இருக்கணும், டெஸ்ட் 2ம் ஐஎல்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளப்பிங் கான்செப்டுக்குள்ளேயே வர முடியும். இப்போ உங்களுக்கு இந்த கிளப்பிங் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எதுவுமே உங்களுக்கு புரியலை, இன்னும் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து சர்டிஃபைடான கால்குலேட்டர், அதாவது அஃபிஷியலாக என்எம்சிலேருந்து கொடுக்குற கால்குலேட்டர். இதில் வந்து நீங்கள் கம்பைன்டு ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அவங்களாவே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கம்பைன்டு ரிசல்ட்ஸ், அதாவது டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கு அவங்க கம்பைன்டு ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு அதுலேயே அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் இந்த ரிசல்ட்டை கொண்டு போய் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், ப்ராசஸ்க்கு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இது வந்து அக்செப்டபிள் ரிசல்ட் கிடையாது, நீங்கள் ரீடேக் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் போய் செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க. உங்களோட டெஸ்ட் 1 ரிசல்ட்டும் டெஸ்ட் 2 ரிசல்ட்டும் சப்மிட் பண்ணுறீங்க. சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து உங்களோட அந்த கிளப்பிங் ஸ்கோரோட ரிசல்ட் வந்து வரும் அந்த பேஜில். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம், எது அன்சக்ஸஸ்ஃபுல் எது சக்ஸஸ்ஃபுல், எப்படி இருந்தால் அது அன்சக்ஸஸ்ஃபுல், எப்படி இருந்தால் அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த இமேஜ் நான் கொண்டு வரேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் காம்பினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 4 டொமைன் இருக்குது: லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். அந்த லிசனிங்கில் உங்களோட 2 டெஸ்ட் ரிசல்ட் இருக்கும், ரீடிங்கில் உங்களோட 2 டெஸ்ட் ரிசல்ட் இருக்கும், ரைட்டிங்லையும் ஸ்பீக்கிங்லையும் அதே மாதிரி 2 டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4த்துலையுமே ஒரு டெஸ்ட்டில் க்ரீன் இருக்குது, ஆனால் ரீடிங்கில் வந்து ஒரு டெஸ்ட்டில் ரெட் இருக்குது. இந்த 4 டொமைன்லுமே ஏதாவது ஒரு டொமைனில் ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் ரெட் இருந்தால் அது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல். ஸோ ரெட்டு வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துருந்துச்சுன்னா அது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லான டெஸ்ட் காம்பினேஷன். செகண்ட், சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் காம்பினேஷன். எது சக்ஸஸ்ஃபுல்லான டெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ இருக்கிற நீங்கள் பார்க்குற இமேஜில் பாருங்கள். லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் டொமைன் 4 டொமைன் இருக்குது. 4 டொமைன்லையுமே நீங்கள் 2 டெஸ்ட்டு சப்மிட் பண்ணுறீங்க. அந்த 4 டொமைன்லுமே ஒரு இது க்ரீன் கலராக இருக்கணும். இப்போ லிசனிங்கில் பார்த்தீங்கன்னா லிசனிங் டெஸ்ட் 2 வந்து க்ரீனில் இருக்குது. ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ரீடிங் டெஸ்ட் 1 க்ரீனில் இருக்குது. ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டெஸ்ட் 2 க்ரீனில் இருக்குது. ஸ்பீக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் டெஸ்ட் 2 க்ரீனில் இருக்குது. இந்த 4 டொமைன்லையுமே ஏதாவது ஒரு டெஸ்ட்டு வந்து பச்சை கலரில் இருக்கணும். சிவப்பு இருக்கவே கூடாது. சிவப்பு இருந்தால் இந்த டெஸ்ட் ரிசல்ட் வேலிட் கிடையாது, நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. எல்லோவில் இருக்கலாம். எல்லோவில் வந்து மினிமம் ஸ்கோரு, க்ரீன் வந்து பாஸ் ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது இப்படி இருந்துச்சுன்னா அது சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் காம்பினேஷன், அது எப்படி பார்க்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெட்டு பார்த்தோம். இதில் வந்து ஏன் அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 டொமைன் சொன்னது போல் ஈச் டொமைனில் வந்து 2 டெஸ்ட்டு நம்ம சப்மிட் பண்ணுறோம், ரிசல்ட் சப்மிட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லிசனிங்லேயும் ஸ்பீக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன்,
இருக்குது. நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே, 4 டொமைன்லையுமே ஒரு க்ரீன் இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே ரீடிங்லேயும் ரைட்டிங்லேயுமே க்ரீன் கிடையாது, ரெண்டுத்துலேயுமே எல்லோ இருக்குது. மினிமம் ஸ்கோர் தான் இருக்குது, ஆனால் பாஸ் ஸ்கோரு ரீடிங்கில் ரைட்டிங்லும் இல்லை. ஸோ இந்த இந்த டெஸ்ட் காம்பினேஷன் நம்ம கிளப்பிங்க்கு கொண்டு வர முடியாது. இது ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் காம்பினேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் காம்பினேஷன், எது அன்சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் காம்பினேஷன். ஸோ எப்போ அந்த 2 டெஸ்ட் ரிசல்ட்ஸு, அதாவது எந்த மந்த்ஸுக்குள்ளே அந்த டெஸ்ட்டு நம்ம எழுதணும், என்எம்சி வேலிடேட் பண்ணுறது 2 இயர்ஸ்க்குள்ளே அந்த டெஸ்ட் டேஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே நான் சொன்னது எதுவுமே புரியலைன்னா நான் சொன்ன அந்த லிங்க்கும் இந்த ரிசல்ட்டும் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களோட ரிசல்ட்டும் உங்களோட கிளப்பிங் ரிசல்ட்டுமே ஹோப்ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன், நான் விஷ் பண்ணுறேன். எழுதாதவங்க தயவு செஞ்சு உங்களோட அட்டெம்ப்டை நீங்கள் கொடுங்க. நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அந்த சக்ஸஸ் உங்களை தேடி வரும். ஸோ கீப் ட்ரையிங் ஹார்ட். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டே வெகு தூரத்தில் இல்லை, கூடிய சீக்கிரம் உங்களை சேரும். அந்த ஒரு விஷயத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் லண்டன் தமிழா. வணக்கம்.